ஒரு 7 பேர் வாங்கம்மா. அது கைத்துல கயிறு இல்லாதவங்க எல்லாம் வாங்க வாங்க. அறிவு கட்ட முண்டமே. நான் முண்டந்தான். முண்டமா கொடுத்தா உங்களோட கூத்தாடிங்க. நடக்கிறது என்னடா? என்னதுமா? என்னடா சொல்லி கூப்பிடுற? கைத்துல கயிறு இல்லாதவங்க 7 பேர் வாங்கண்ணா. மறுபடியும் போட்டுக்குமா. போற வரைக்கும் உள்ள வந்து வேலை கேட்கலாம். கயிறு இல்லாதவங்களா யாருன்னு சொல்லுவாங்க. அவங்கள போய் கூப்பிட்டு இந்த நல்ல விஷயத்துக்கு கூப்பிடுவாங்களாடா? அறிவு இருக்கா உனக்கு? மூளை இருக்கா? கேட்டவனே இந்த கயிறு ஆடி போட்டுட்டீங்க அப்படியே. ஏய் என்ன பகச்சுக்காதே. அவ்வளவுதான் அதோட. இல்ல பண்ணல. யார் தெரியுமா? கைத்துல கயிறு இல்லாதவங்க கண்ணி இஸ்திரிகள். ஏய் ஃபர்ஸ்ட் நீ இனிமேல் பாத்தீங்கன்னா ஆம்பள மாதிரி இருக்கணும். இந்த அறிவு குறைமா இருந்துன்னு வெச்சு பாரு. அதனால அவங்க சேர்த்து சொன்னாங்களா? கனியல சாமி பரமேசா பாக்க மறந்துட்டு ரொம்ப நேரம். டேய் குஞ்ச கும்பறாங்க இல்லடா போட்டுக்கிற அதை பார்த்து கும்பிட்டேன். இதே கும்பிட்டா டேய் இதுல போட்டுக்கிற அந்த பழத்தை பார்த்து கும்பிட்டேன். சிவபெருமான்டா. ஏமா வாங்கம்மா. ஏமா வாங்க. ஒண்ணு நல்ல பேசு வாங்கம்மா. ஏன் வாங்க. ஏய் நாங்க வைக்கிட்டப்பா. யாருமே வரவேணாண்டா. நான் வைக்கிறேன்டா ஃபர்ஸ்ட். ஆமா நீ முதல்ல வச்சிரு. டேய் நினைக்க சொன்னா அதான் நீ அதான் வெய்யுமா முதல்ல. வாங்க. இந்த நாட்டுவே எனக்கு பிடிக்கல. ஆடுவேனே பாடுவேனே. அப்படியா?
ஏம்மா இந்த நாட்டை பிடிக்கவே இல்லையா? ஆமா ஏம்மா யாருமே எனக்கு பிடிக்கல. யாருமே பிடிக்கலையா? அப்ப அண்ணா, இவங்க 4 பேரும் நாட்டி அது எனக்கு பிடிக்கவே இல்லை அண்ணா. இவங்க நாவூர் அந்த நாட்டி உங்களுக்கு பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. அப்படியா? ஆமா அண்ணா. ஒரே இன்னும் சிறப்பான நாட்டி இருக்கா? நாட்டியம் ஏற்பாடு செய்து உங்களுடைய பொறுப்புல விட்டேன். அவர்கள் ஆடிய நாட்டியம் எதுவுமே என்னுடைய தங்கைக்கு அதுக்கே பிடிக்கவில்லையா? இந்த தங்கைக்கு. ஆமா. எதுவும் பிடிக்கலையா? நிச்சயமாக. அப்படியா? டேய், சிறப்பாக நாட்டியம். இது என்ன நாட்டியம்? சூப்பரான நாட்டியம் இங்க இது. ஆமா, இங்க நாட்டியம் இங்க எங்கேயுமே கிடைக்கல. கிடைக்கல. ஆமா, இங்க இருந்து போன மயவரம் மயவரம் போனேன். மாயவரம் அதான் போனேன். அங்கேயும் கிடைக்கல. ஆந்திரால இருந்து இட்டு வந்துக்கிறேன். யார் தெரியுமா? அவ தங்கச்சி. ஆமா ஆமா, தலை தண்ணி சூப்பரா இருக்கும். அவன் தங்கச்சி ஆடும் போது பாக்கணுமே. ஆமா, காலை மேலத்துக்கு வச்சுட்டு தான் ஆடும். அவ்வளவு சூப்பரா நாட்டி கூப்பிடுங்க உன் தங்கச்சிய. தெரியுமா? உன் நாட்டியத்தை காண வேண்டும். என்ன பாக்குறீங்க? என்ன பாக்குறீங்க? அவன் பொண்டாட்டி டாபர் மாமா மேல அவங்களுக்கு சொல்றேன், எடுத்து சொல்றேன். உங்க தங்கச்சின்னு சொல்றேன் அவங்களுக்கு. இப்பேற்பட்ட நாட்டியத்தை இதுவரை நான் பார்த்ததே கிடையாது. கண்குளிரான நாட்டியம் என்றால் கண்ணுக்கு அந்த கண்ணுக்கு விருந்தளித்து இந்த நாட்டிய பெண்ணுக்கு நிச்சயமாக பரிசளித்து விழுந்து ஒரு எண்ணம். அதனால உன் கரத்தாக இந்த நாட்டிய பெண்ணுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்.